தலைப்பு வாழ்வின் குறிக்கோள். வாழ்க்கை என்றால் வாழ்வதற்கு தான். வாழ்வது என்றால் வாழ்க்கை வாழ்வதற்கு தான். வாழ்வது என்றால் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் என்று இல்லாமல் நல்ல நோக்கங்களையும் செயல்களையும் குறிக்கோளாக கொண்டு நாம் இருக்கும் நிலையிலிருந்து நம்மை உயர்த்திக் கொள்ள உதவுவது வாழ்வின் குறிக்கோள். அறிவு நாம் போகவிடத்திற்கு அழைத்துச் செல்லும். ஆனால் போகவிடம் தெரிந்திருந்தால் மட்டுமே. குறிக்கோள் என்றால் என்ன? துரோணர் தன் மாணவர்களை கூப்பிட்டு ஒரு மரக்கிளையை தொங்கவிட்டு அதன் கண்ணை குறிப்பார்த்து அம்பையிட்டு சொன்னார். முதல் மாணவனை கூப்பிட்டு கேட்டால் என்ன தெரிகிறது என்று. மாணவன் கூறினான், கிளி, பறவை, இலைகள், கிளைகள், வானம் தெரிகிறது என்றான். கடைசியாக அர்ஜுனனை கூப்பிட்டு கேட்டபோது கிளியின் கண் மட்டும் தான் தெரிகிறது என்றான் அர்ஜுனன். உடனே அம்பையிட்டு சொன்னான் துரோணர், இதுதான் குறிக்கோள். நாம் செய்ய போகும் செயலை நோக்கி நம் இலக்கு இருக்க வேண்டும். இதை நோக்கி நம் பயணம் தொடருமையானால் வெற்றி அடைவது நிச்சயம். குறிக்கோள் ஏன் முக்கியம்? நல்ல வெயிலில் ஒரு பூத கண்ணாடியை காகிதத்தின் மேல் அசைத்து பிடித்துக் கொண்டிருந்தால் காகிதம் பற்றிக் கொள்ளாது. மாறாக திடமாக வலிமையாக பற்றிக் கொண்டிருந்தால் கீழே உள்ள காகிதம் பற்றிக்கொள்ளும். இது நாம் குறிக்கோளை அடைய நம் கவனத்தின் வலிமை. வலிமையாக குறிக்கோள் இருக்குமே ஆனால் நாம் வெற்றி அடைவது நிச்சயம். நாளை சாலை கூடுமிடத்தில் ஒரு பெரியவரை பார்த்து ஒரு இளைஞன் கேட்டான், ஐயா, இந்த சாலை என்னை எங்கு அழைத்து செல்லும் என்று. நீ எங்கப்பா செல்ல வேண்டும் என்று கேட்டார் அந்த பெரியவர். நான் எங்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை அப்படி என்று கூறினார் அவர். பெரியவர் சொன்னார், அப்போது நீ எந்த சாலை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம், ஏதும் வித்தியாசம் இல்லை என்றார். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை கோல் போஸ்ட் இல்லாமல் ஆடும் கால்பந்து போல. நாம் ரயிலிலோ விமானத்திலோ பயணம் செய்கிறோம். எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமலா பயணம் செய்வோம்? வாழ்க்கை பயணத்தில் வெற்றி அடைய வாழ்வின் குறிக்கோள் அவசியம். தான் என்னவாக போகிறோம், எதை அடைய போகிறோம் என்று எண்ணுகிறோம். அந்த கனவை ஆசை என்கிறோம். அந்த ஆசையை அடைய குறிக்கோள் மிகவும் முக்கியம். இதைதான் அப்துல் கலாம் கனவு காணுங்கள் இருக்கிறே என்று இந்தியாவை முன்னேற்ற கூறினார். நம்மை சுற்றி வாழும் மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதற்கு ஏற்ப நம் வாழ்வின் குறிக்கோள் அமையும். ஒருவர் என்ன செய்கிறார்களோ அதை நாமும் செய்வது, மற்றவர்கள் தன்னை ஒப்பிட்டு பார்த்து தன்னை உயர்த்தி கூறுவது. ஒருத்தர் வீட்டுல எல்சிடி டிவி வாங்கினாங்கன்னா அடுத்தவங்க வீட்லயும் வாங்குற அதே சைஸோட நம்ம வீட்டுல பெருசா வாங்கணும். அந்த பசங்களை எங்க சேர்க்கிறாங்களோ அங்கேயும் நம்ம பசங்களை சேர்க்கணும். இது வாழ்க்கைக்கு தேவைதானா, வெற்றி பெற்று தருமா என்று யோசிப்பதில்லை. தெளிவில்லாத குறிக்கோள் வாழ்க்கையை வெற்றி பெற்று தராது, குழப்பமே வேதிக்கும். கடல் மார்க்கம் வழியாக இந்தியா அடைய வேண்டும் என்ற வாழ்வின் குறிக்கோள் அந்த இளைஞரிடம் இருந்தது. கிழக்கில் இருக்கும் இந்தியாவை நோக்கி புறப்பட்ட போது பயணம் தவறாக மேற்கு நோக்கி சென்றது. அமெரிக்கா என்ற நகரம் கிறிஸ்டோபர் கொலம்பஸால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அகிம்சை மூலம் மட்டுமே சுதந்திரத்தை தர வேண்டும் என்பதை வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருந்தார் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள். அதனாலேயே அவர் நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி ஆவார். பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு ஆதரவாக அன்பாக இருப்பதை தன் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருந்தார் அன்னை தெரசா. அதனாலே இன்று பல நிர்மல் ஹிருதயங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம் அன்றாடம் அனுபவிக்கும் சௌகரியங்களும் வசதிகளும் பல மாமனிதர்கள் வாழ்வின் குறிக்கோள். டாமி என்ற தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்வின் குறிக்கோள் இன்று நமக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கும் மின்சாரத்தை கண்டுபிடிப்பது. மின்சாரம் இல்லாத நம் நடைமுறை வாழ்க்கையை எடுத்து பார்க்க முடியுமா? ரைட் பிரதர்ஸ் வாழ்வின் குறிக்கோள் நமக்கு இன்று பயன்படுத்திக் கொண்டிருக்கும் விமான சேவை. தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம் வாழ்வின் குறிக்கோள் மாதங்களான சிறுவர்களுக்கு கல்வி கற்பிப்பது. அதனாலே அவர் மின்சார ஒளிபெருக்கியை கண்டுபிடித்தார். பின் அது நம் நடைமுறையை பயன்படுத்தும் தொலைபேசி வரை வந்தது. கணவன் இல்லாம மனைவி வாழ்வாங்க, மனைவி இல்லாம கணவன் வாழ்வாங்க. ஆனால் தொலைபேசி இல்லாம வாழ முடியுமா? நம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக ஆயிடுச்சு தொலைபேசி. பின் அது தொலைபேசியாகவும் ஆனது. நம் ஒவ்வொரு வாழ்விலும் குறிக்கோள் உள்ளது. அதை அடையும் போது பயன்பெறுகிறோம். குறிக்கோள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உயரியது, சிறியது, குறுகியது, விரிவானது, பொருளீட்டுவது, ஆங்கில தொழில் முன்னேறுவது. ஒரு சலவை தொழிலாளி சிவனடியாருக்கு குறித்து வைத்துக் கொடுப்பதே தன் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருந்தார். அதனாலேயே அவர் திருக்குறிப்பு தொட்ட நாயனார் என்ற 63 ஒருவராக சேர்க்கப்பட்டார். நாம் குறிக்கோளை குறித்து நமது எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவான குறிக்கோள் அமைந்துவிட்டால் நம் நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டியாக பலன் தரும். நல்ல குறிக்கோளை பல துறைகளில் நோக்கங்களில் கொண்டு சாதித்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். குறிக்கோளை அடைய தேவை சரியான திட்டம், உழைப்பு, நேரத்தை சரியாக பயன்படுத்துதல். இவை மூலம் நம் வாழ்க்கை